ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பியாண்ட் த கிச்சன் வீலாக் சீரீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ. இந்த சேலஞ்ச் என்னென்னா 2 minutes ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்ச். ஸோ இது வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா இது பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது இப்போது. அண்ட் நிறைய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இந்த சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது என்னன்னா 2 minutesல ஃபயர் இல்லாமல் நம்மளால் எத்தனை ரெசிபீஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் இந்த சேலஞ்ச். ஸோ என்னோட ஃப்ரெண்டு மெல்ஃபாஸ் ஹோம் கிச்சன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கா. அவள் ரீசெண்டாக இந்த சேலஞ்ச் பண்ணியிருந்தா. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ அது பார்த்ததுலேருந்து எனக்கும் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ ரெசிபீஸ் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 minutes டைமர் வச்சு அதுக்குள்ளே என்னால் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் மெல்ஃபாஸ் ஹோம் கிச்சனோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் அவள் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவளோட சேலஞ்ச் வீடியோவும் நல்லா இருந்தது. அண்ட் அவள் நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் போட்டிருந்தா, அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் கிட்ஸை இன்வால்வ் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டிருப்பா, நல்லாயிருக்கும். ஸோ அவள் சேனல் போய் நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த சேலஞ்ச் வந்து குக்கிங் டேஸ்டி சேனலுக்கு வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ குக்கிங் டேஸ்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் போடுவாங்க, நல்லா நிறைய ஈஸியான ரெசிபீஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அவங்க சேனல் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸோ குக்கிங் டேஸ்டி நீங்கள் வந்து இந்த 2 minutes ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் சேலஞ்ச் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் செஞ்சு வச்சுருக்கிற ப்ரிப்ரேஷன்ஸ். நான் இன்றைக்கி 5 ரெசிபீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எத்தனை ரெசிபி முடிக்க முடியுதுன்னு. ஸோ என்னெல்லாம் வச்சுருக்கிறேன், என்ன பண்ண போகிறேன்னு நான் இப்போது சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைசி மேங்கோ ட்ரிங்க். இதுக்காக நான் வந்து மாம்பழம் வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் லெமன் ஜூஸ், ராக் சால்ட், சாட் மசாலா, அப்புறம் கொஞ்சம் சீரகம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து சினமன் ஆப்பிள் டிலைட். இதுக்காக வந்து ஆப்பிள் வந்து ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அண்டு சினமன் பவுடர், அப்புறமா சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் ரெசிபி. அண்ட் மூணாவது ரெசிபி வந்து க்ரீமி க்ரம்பிள். இது வந்து பிஸ்கெட், டைஜஸ்டிவ் பிஸ்கெட் வந்து பவுடர் பண்ணியிருக்கேன். அண்டு கண்டென்ஸ்டு மில்க், அப்புறம் ரைசன், அப்புறம் இது வந்து பைன் நட்ஸ், அப்புறம் பனானா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து அவல் இனிப்பு. இது வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு வந்து ஒரு அவல், அப்புறம் தேங்காய், அப்புறம் ப்ரௌன் சுகர், அப்புறமா ஏலக்காய் பவுடர், அப்புறம் கொஞ்சம் பால். அண்ட் இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் சாட். இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ், அப்புறம் இது வந்து மல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அண்ட் கொஞ்சம் தக்காளி, அண்ட் பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், அப்புறம் சால்ட். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ தூரம் என்னால் முடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ டைமர் வைக்கிறேன். இந்த டைமர் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்குமான்னு தெரியல, பட் டைமர் முடியும் போது கண்டிப்பாக பீப் சவுண்ட் கேட்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டைம் முடிஞ்சுதுன்னு. ஸோ இப்போ பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. டைமர் வைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு டைமர். ஸோ ஃபஸ்ட் ரெசிபி மேங்கோ பியூரி போட்டாச்சு. அண்ட் லெமன் ஜூஸ், அப்புறம் சால்ட், அப்புறம் சாட் மசாலா, அப்புறம் சீரகம், அப்புறம் வாட்டர் ஊற்றியாச்சு. தென் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ரெசிபி முடிஞ்சுது. அண்ட் செகண்ட் ரெசிபி ஆப்பிளில் ஃபஸ்ட்டு பவுடர் சுகர், அப்புறமா சினமன். ஸோ நல்லா ஈவனாக படுற மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், செகண்ட் ரெசிபி முடிஞ்சுது. அண்ட் இப்போ தேர்ட் ரெசிபி பிஸ்கெட், அப்புறமா
கண்டென்ஸ் மில்க், ஐயோ வெளியே வர மாட்டேங்குது, அப்புறமா மேலே பனானா, அப்புறமா பைன் நட்ஸ் அண்ட் தென் ரைசன். ஸோ தேர்ட் ரெசிபி முடிஞ்சது. அண்ட் அவல், அப்புறமா ஏலக்காய், ப்ரௌன் சுகர் அண்ட் தேங்காய், அப்புறம் பால். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த் ரெசிபியும் முடிஞ்சது. அண்ட் ஃபைனல் ரெசிபி கார்ன்ஃப்ளேக்ஸ், ஆனியன், பச்சை மிளகா, லெமன் ஜூஸ், அப்புறமா கொத்தமல்லி அண்ட் சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக முடிச்சிட்டேன். ஸோ முடிஞ்சுது. அண்ட் 5 ரெசிபீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. 5 ரெசிபீஸ். ஸோ இப்போ நான் என்னெல்லாம் சொல்லி இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இது வந்து ஸ்பைசி மேங்கோ ட்ரிங்க், இது வந்து சினமன் ஆப்பிள் டிலைட், அண்ட் இது வந்து அவல் இனிப்பு, அண்ட் இது வந்து க்ரீமி க்ரம்பிள், அண்ட் இது சாட் கார்ன்ஃப்ளெக்ஸ் சாட். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அண்ட் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேங்கோ வந்து ரைப்பான மேங்கோ வந்து பியூரி பண்ணி போடணும். ஸோ இது நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ். இதில் வந்து வாழைப்பழம் கூட போடுவாங்க. நான் இன்றைக்கி போடல, ஆட் பண்ணல. இதில் நான் இன்றைக்கி ட்ரை கோகோனட் போட்டிருக்கேன், பட் ஃப்ரெஷ் கோகோனட் கூட இதில் போடலாம். அண்ட் இது ரொம்ப ஈஸி அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் போட்டேன், பட் என்ன பிஸ்கெட்னாலும் போடலாம். அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க், அதுக்கு மேலே பனானா, அப்புறமா ரெய்சன்ஸ், அண்ட் நான் வந்து இன்றைக்கி பைன் நட்ஸ் போட்டிருக்கேன், பட் என்ன நட்னாலும் போடலாம், கேஷ்யூ நட், பாதாம் எதுனாலும் போடலாம். அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சாட். கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ கார்ன்ஃப்ளேக்ஸ், ஆனியன், டொமேட்டோ, அண்ட் அப்புறமா பச்சை மிளகா அண்ட் கொத்தமல்லி இலை. ஸோ இது கூட நீங்கள் பீனட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இது ஒரு ஈஸியான சாட், இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 2 minutes ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் வந்து பிளான் பண்ண மாதிரி 5 ரெசிபீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கரெக்டாக 2 minutesல முடித்தேன். கரெக்டாக நான் முடிக்கும்போது பீப் அடிச்சுது. ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன், ஏன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் தான் எடுத்திருந்தேன். பட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைமர் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் முடிக்க முடியுமான்னு டவுட் ஆயிடுச்சு. பட் எப்படியோ முடிச்சிட்டேன். அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான். ஸோ யார் வேணால் இப்போ 2 minutesல பண்ணிடலாம். இது பயங்கர ஃபன்னாக இருந்தது. ஸோ வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் சேர்ந்து பண்ணிங்கன்னா பயங்கர ஜாலியாக இருக்கும். ஸோ இது வந்து ரெசிபீஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தால் கூட நல்லா டேஸ்டியான ரெசிபீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் தாட்ஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.